தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட வேண்டிய 37 கைதிகள் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். இலங்கை வந்தார் ஹீதா கோபிநாத், முக்கிய மாநாட்டில் பங்கேற்பு. தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறிய 2433 வேட்பாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை. யாழில் இருந்து சென்ற பஸ் விபத்து, பெண் பலி, 8 பேர் படுகாயம். மொரட்டுவை ஹோட்டல் ஒன்றில் லிப்ட் இடிந்து விழுந்து இளைஞர் பலி. சாரதிகளுக்கு போலீசார் வழங்கியுள்ள அவசர அறிவித்தல். யாழில் கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது, 5 தப்பியோட்டம். சீரற்ற காலநிலை, அடுத்த 24 மணி நேரத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. தாயின் மடியில் குதித்த சிறுமி, கட்டுப்பாட்டை இழந்த கார், ஒருவர் பலி. தொடர்பட விரிவான செய்திகள். பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட வேண்டிய 37 கைதிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சிறை கைதிகளை விடுவிப்பது குறித்து விசாரணையை மேற்கொள்ளும் குற்றப்புலனாய்வு துறையினர் இதனை கண்டறிந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விசாரணையாளர்கள் கடந்த வாரம் 28 சிறைச்சாலைகளின் பதிவேடு அறைகளை ஆய்வு செய்து சிறை கைதிகளின் விவரங்களை பெற்றுக்கொண்டனர். இதன்படி ஜனாதிபதி மன்னிப்பு பெற்ற 37 கைதிகள் விடுவிக்கப்படவில்லை என்றும், ஒரு கைதி தவறாக விடுவிக்கப்பட்டுள்ளார் என்றும் புலனாய்வாளர்கள் கண்டறிந்துள்ளதாக அமைச்சர் விஜயபால தெரிவித்துள்ளார். விடுவிக்கப்பட வேண்டிய 37 கைதிகள் இன்னும் சிறைச்சாலைகளுக்குள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் விசாரணையாளர்கள் 4 முதல் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் வரையிலான ஜனாதிபதி மன்னிப்பு மற்றும் பிற பொது மன்னிப்புகளின் கீழ் சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டமை தொடர்பில் முழுமையான மதிப்பாய்வை மேற்கொள்ளவுள்ளார்கள் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக ஜனாதிபதி மன்னிப்புக்காக பரிந்துரைக்கப்பட்ட கைதிகளின் பெயர்கள் அடங்கிய பட்டியலை சிறைச்சாலை திணைக்களமே தயாரிக்கிறது. எனவே தாம் சமர்ப்பிக்கும் பட்டியலில் உள்ள ஒவ்வொரு கைதியையும் விடுவிப்பதற்கு பதிலாக சிறைச்சாலை திணைக்களம் மன்னிப்பு வழங்கப்படுவதாக கூறி மாற்று கைதிகளை விடுவித்துள்ளமை தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி ஹீதா கோபிநாத் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார். அவர் 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விஜயத்தில் நிதியமைச்சு, இலங்கை மத்திய வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது, கடன் மற்றும் நிர்வாகம் என்ற தலைப்பில் 2025 ஜூன் மாதம் 16ஆம் தேதி முதல் இடம்பெறவுள்ள மாநாட்டில் ஹீதா கோபிநாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய 2433 உள்ளூராட்சி வேட்பாளர்களின் பெயர்களை சட்ட நடவடிக்கைக்காக போலீசாருக்கு அனுப்பப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரட்நாயக்க தெரிவித்தார். அறிக்கைகளை சமர்ப்பித்து சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்ற பிறகு அந்த வேட்பாளர்கள் மீது போலீசார் தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கும். உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்ட 76,992 வேட்பாளர்கள் தங்கள் செலவு அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவை மாவட்ட செயலகங்களில் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சமர்ப்பிக்கப்பட்ட செலவு அறிக்கைகளில் உள்ள தகவல்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் சமர்ப்பிக்குமாறு ஆணைக்குழு தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பஸ் ஒன்று சிறிய ரக லொரியொன்றில் மோதி இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 8 பேர் காயமடைந்துள்ளதாக மதவாச்சி போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்த மேலும் 8 பேர் மதவாச்சி மற்றும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். மதவாச்சி கடவத்தகம கல்மில்லத்வெவ பகுதியை வசிப்பிடமாக கொண்ட 52 வயதுடைய பெண்ணொருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருவதாவது, மதவாச்சி பகுதியிலிருந்து ரம்பாவ பகுதிக்கு பயணித்த லொரியொன்றுடன் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த பஸ் வண்டி முந்திச் செல்வதற்கு முயற்சித்த வேளை பஸ் வண்டியின் சாரதிக்கு பஸ் வண்டியை கட்டுப்படுத்த முடியாமல் போனமையின் காரணமாகவே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது.
மேலும் லொரியில் பயணித்தவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் விபத்தில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் மதவாச்சி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்துடன் தொடர்புடைய பஸ் வண்டியின் சாரதியை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மதவாச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மொரட்டுவையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பணிபுரிந்த இளைஞர் ஒருவர் ஹோட்டலின் உள்ளக பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் லிப்ட் அடித்து விழுந்ததில் சிக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததாக மொரட்டுவை போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர் பாணந்துறை அருக்கொட பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய ரவிந்து பீரிஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். 4 மாடி கட்டிடமாக உள்ள குறித்த ஹோட்டலின் மேல் மாடிக்கு கோப்பைகள் மற்றும் தட்டுக்களை எடுத்துச் சென்ற போது லிப்ட் அவர் மீது இடிந்து விழுந்ததாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். வாகனங்களை செலுத்தும் போது அவதானத்துடன் செயற்படுமாறு சாரதிகளுக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மழையுடனான வானிலை தொடரும் நிலையில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் FU வுட்லர் மேலும் தெரிவிக்கையில், சாரதிகள் வெகு கட்டுப்பாட்டுக்கு அமைய வாகனத்தை செலுத்த வேண்டும். மண் சரிவு, பனிமூட்டம், பலத்த மழை, காற்று மற்றும் வழுக்கும் வீதிகள் தொடர்பில் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். அத்துடன் இரவு நேரங்களில் ஒளி விளக்குகளை மங்கச் செய்யாமல் வாகனத்தை செலுத்துமாறும் சாரதிகளிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பொன்னாலை காட்டுப்பகுதியில் பெருமளவான கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் 5 தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. நேற்றைய தினம் 5 துவிச்சக்கர வண்டிகளும் மீட்கப்பட்டன. இதன்போது மாதகள் பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு 293 கிலோ 497 கிராம் எடையுடைய கேரள கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் திலக் தனபால வழிகாட்டலின் கீழ் யாழ்ப்பாண மாவட்ட போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தற்போது வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதுடன் விசாரணைகளின் பின்னர் அவரை மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். புத்தளம் முதல் மன்னார் காங்கேசந்துறை வழியாக முல்லைத்தீவு வரையிலான கடற்கரையோர பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை பிற்பகல் 2 மணி வரையில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக குறித்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு சுமார் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் கடற்பரப்புகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மறு அறிவித்தல் வரும் வரை கடல்சார் மற்றும் கடற்தொழில் நடவடிக்கைகளில் இந்த பகுதிகளில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால அறிவிப்புகளுக்கு அமைய கடற்தொழில் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காரை செலுத்தி வந்த பெண்ணின் மடியில் அவரது 2 வயது மகள் குதித்ததில் கார் கட்டுப்பாட்டை இழந்த பாதசாரி ஒருவர் முச்சக்கர வண்டி மற்றும் சிறிய லொரி மீது மோதியுள்ளதுடன் இதில் பாதசாரி உயிரிழந்து மேலும் 2 காயமடைந்துள்ளதாக வாதுவ போலீசார் தெரிவித்தனர். காரை செலுத்தி வந்த பெண் தனது மகளுடன் தேவாலயத்துக்கு சென்று பின்னர் அவரை பின்னிருக்கையில் அமர வைத்து கழுத்துறையில் இருந்து பாணந்துறை நோக்கி பயணித்துள்ளார். வாதுவ தல்புட்டி பகுதியில் வைத்து சிறுமி பின்னிருக்கையில் இருந்து ஓட்டுநர் இருக்கைக்கு குதித்ததாகவும் இதன்போது கார் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த பாதசாரி ஒருவர் மீதும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி மற்றும் லொரி மீதும் மோதியுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த நபர் பாணந்துறை வைத்தியசாலைக்கு உடனடியாக கொண்டு சென்ற போதும் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.